நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மரம் விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் உள்ளன. இந்நிலையில் உதகை மஞ்சனக்குறை பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சாலையில் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் அன்பு அண்ணாநகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவால் 50 குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். அதில் உதகை மஞ்சனக்குறை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவுகளை பார்வையிட்டு அப்பகுதியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி கேட்டறிந்தார். மேலும் அன்பு அண்ணாநகர் பகுதியில் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது உதகை நகர காவல் கண்காணிப்பாளர் நவீன்குமார், T1 காவல் ஆய்வாளர் முரளிதரன், 35வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். இப்பதான் வந்தோம் மேடம். இன்னைக்கு தான் வந்தீங்களா? இன்னும் வரல மேம். நைட் போயிரோம் மேம். வீடியோ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்தோம். இந்த பிள்ளைங்க அது வரைக்கும் சின்ன பசங்க போறது கொஞ்சம் பார்த்தா அதுதாங்க மேடம். அப்படியே அந்த கடைசி வீட்டுக்கு காமிப்பா. எப்படி வர்றது வர இதோ இங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. கடைசி வீடுனா எது வரைக்கும்? இதோ இந்த பக்கத்து வீடு. பின்னாடி இந்த வரைக்கும் ஓரத்துல இருந்து மண்ணு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஸ்டேபிள்னு தெரியுது. நீங்களா எப்படி வரீங்க வீட்டுக்கு? நான் இதுல இருந்தோ இந்த டேட் வந்தோம். சின்ன பசங்க மட்டும் பாத்துக்குங்க. வழி சரி பண்ற வரைக்கும் தனியா விடாதீங்க. மணல் மட்டும் நாங்க இப்படி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.